ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த பொரியல் டெய்லி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூனிட்டிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் அடிக்கடி உங்களோட டயட்டில் வந்து பொடலங்காவை சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பாலியோ பொடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொடலங்காய் பொரியல் செய்கிறதுக்காக நான் பொடலங்காவோட 2 கார்னரையும் கட் பண்ணிட்டேன். இப்போ 2ஆக கீறிட்டு அதுக்குள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சீட்ஸ் ஒரு வேளை நல்லா பிஞ்சியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்படியே பொரியலில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முத்தி இருந்தாலும் அதை பொரியலில் ஆட் பண்ணாதீங்க, அதோட ஃப்ளேவரே மாறிடும். அந்த சீட்ஸோட ஃப்ளேவர் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் அதில் நல்லா மெடிசனல் வேல்யூ இருக்குது. ஸோ அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சட்னி பண்ணும்போது அது கூட வெங்காயம், தக்காளிலாம் வச்சுட்டு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. பூண்டு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இஞ்சி பூண்டு வைக்கும்போது அந்த பொடலங்காவோட ஃப்ளேவர் வந்து அது மாற்றிடும், நல்லாயிருக்கும். இப்போ பொடலங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பொரியல் வந்து நார்மலாக நம்ம வானலில் செய்ய போகிறதில்ல, குயிக்காக ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல, தாளிக்கவும் போகிறதில்ல. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹெல்தியான ஒரு டயட் பொரியல். இப்போ கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துடாதீங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால உப்பு நல்லா கரைஞ்சி வெந்துடும். ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காகவும் ஒரு காரத்துக்காகவும் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். பொடலங்காய் லைட்டாக வதக்கமாக இருந்ததுன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. உங்களோட பொடலங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அந்த தண்ணியை சேர்க்காதீங்க, காயோட ஜூஸ்லேயே வேகட்டும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரே இடத்துல கும்பலாக வச்சுருங்க. ப்ரெஷர் குக் பண்ணும்போது இந்த மிளகாயோட பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கரை லாக் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஒரு விசில் வர்றதுக்குள்ளே காய் வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. விசில் வந்த உடனே குக்கரோட ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு சேஃபாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டேப் வாட்டர் அடியில் குக்கரை வச்சுருங்க. நம்ம தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா காய் வந்து குழஞ்சிரும். ஸோ அதனால் சேஃபாக அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு உடனே திறந்துக்கோங்க. இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை திரும்பவும் வச்சிடலாம். இப்போ இந்த மிளகாய்த்தூளை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம முன்னாடியே மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோன்னா மிளகாய்த்தூள் தீஞ்சு போயிடும். ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இந்த சோம்பு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா 2 பல் பூண்டு வச்சுக்கோங்க. இதை நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான இந்த தேங்காவை இந்த பொரியல் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேக வைக்க வேண்டாம். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டுமே போதும். இதில் கறிவேப்பிலையும் சோம்பு மட்டும்தான் இருக்குது. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான பொடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் ரொம்ப நேரம் வதக்கலை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் அட்லீஸ்ட் 4 நாளாவது இந்த மாதிரி பொரியல் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரைஸோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரியல் அதிகமாக வச்சு சாப்பிடுங்க. பொடலங்காய் வந்து ரொம்ப அந்தளவுக்கு காஸ்ட்லியான காயும் கிடையாது, சீப்பாகவே நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான பொரியலை உங்களோட குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி ஹெல்த்தியான காய்கறிகளை கொடுத்து பழக்கிறதுனால அவங்க வளரும் போதும் இதே ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களும் இந்த பொரியலை ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இந்த பொடலங்காய் பொரியலை உங்கள் வீட்டில் செய்வீங்க. அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.